நேரமாக நம்ம கொதிக்க விட்டோம். எதுக்கு இப்படி கிண்டுறோம்னா சிலவே தக்காளி ஊறுகாவை மிக்சியில் அரைப்பாவே. மிக்சியில் அரைச்சா டேஸ்ட் இருக்காது. நம்ம இப்படி சட்டியில் போட்டு இப்படி இந்த கரண்டி குழி கரண்டி வச்சு இப்படி கிண்டி விட்டிங்கன்னா அது நல்லா ஊறுகாய் மாதிரி மசிச்சிரம் பார்த்துக்கிடுங்க. ஒரு நண்பர்களே, இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லாரும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதரவு தாங்க. நீங்களும் தக்காளி ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுங்க. தக்காளி ஊறுகாய் பதத்துக்கு நல்லா குழஞ்சி வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. கரண்டியில் எப்படி எடுத்து ஊற்றுனோன்னா பாயாசம் மாதிரி தக்காளி பழம் உழணும். எண்ணி இறக்கிக்கிடுவோம். நம்ம தக்காளி ஊறுகாய்க்கு தாளிப்பு போட்டுக்கிடுவோம். தாளிப்புக்கு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதாவது முதல்ல தக்காளி வதக்கிற 1/4 லிட்டர் ஊற்றிருந்தோம். இப்போ தாளிப்புக்கு 1/4 லிட்டர் ஊற்றணும். நல்லெண்ணெய் தாளிக்கும் போது சட்டியில் சுத்தமாக தண்ணி இருந்துடக்கூடாது. கரண்டியும் மரக்கரண்டியில் தான் இருக்கணும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடுகு போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். 25 கிராம் பெருங்காயத்தூள், 30 கிராம் மிளகாய்த்தூள்.